Day 18 of 100 days coding challenge. So இந்த கோடிங் சீரிஸ்ல வந்து நம்ம அடுத்து பார்க்க போற வீடியோ வந்து ஒரு given நம்பரோட ஃபேக்டோரியல் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றது தான். ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர்னா எனக்கு வந்து நான் ஒரு 10% 20% கிடையாது, மோர் தென் 90% வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அது அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன், இவ்வளோ பேர் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு புஷ் பண்ணுங்க கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு என்ன அடுத்த வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து டெலிவரி பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேக்டோரியலுக்கு அந்த லாஜிக் என்ன, ஒரு நம்பர் நம்ம ஃபேக்டோரியல் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது ஒரு நம்பருக்கு அப்படின்ற அந்த மேத்தமெட்டிக்கல் லாஜிக் பார்த்துக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 4, இப்போ எக்ஸாம்பிள் யூசர் வந்து 4 அப்படின்ற நம்பர் கொடுக்குறாருன்னா இதுக்கு எப்படி ஃபேக்டோரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 1 into 2 into 3 into 4. இப்போ இதோட டோட்டல் வந்து இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 into 2, 2 into 2, 2 3 is 8, 3 is 24. ஓகே, ஸோ 24 தான் அவுட்புட். அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 5 அப்படின்னா அதே மாதிரி தான் இப்போ நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 4 5 அது வரைக்கும் அதை ஃபேக்டோரியல் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணோம்னா நமக்கு 125 அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்டோரியல் பண்ணுறதா நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூசர்கிட்ட ஒரு வேரியபிள் கெட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, அதை நம்ம வந்து ஃபேக்டோரியல் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, இப்போது ஸோ calculate ஃபேக்ட், அதில் வந்துட்டு ஃபேக்ட் நம் அப்படின்ற இந்த வேரியபிள் பாஸ் பண்ணுறேன். இங்கே வந்து இது வந்து ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா இந்த கிவன் நம்பர் வந்து 0 or 1 இருந்தால் இதுக்கு வந்து இங்கேயே முடிஞ்சிடும். ஸோ அப்போ அதோட அவுட்புட் வந்து 0 இருந்தாலே 1 தான், 1 இருந்தாலே அதுக்கு 1 தான். ஓகே, ஸோ அப்போ இஃப் 0 equal to fact number or 1 equal to fact number. ஓகே, இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் 1, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இதில் ரிகர்சிவ் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். ரிகர்சிவ் அல்காரிதம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அதே வந்து திரும்ப மல்டிபிள் டைம், அதாவது அந்த நம்மளோட நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வர வரைக்கும் அந்த ப்ராசஸ் அதுவே திரும்ப கால் பண்ணிக்கும் ஒரே மெத்தடை. அதுதான் நம்ம வந்துட்டு ரிகர்சிவ் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அதை எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஃபேக்ட் நம்பர் இன்டூ, ஸோ இந்த மெத்தடை அகெயின் நான் வந்து கால் பண்ண போகிறேன். பட் கால் பண்ணும்போது என்ன வேல்யூ ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணணும். கரெக்டாக நான் வந்து ஃபேக்ட் நம்பரை தான் பாஸ் பண்ண போகிறேன். ஒரு டைம் இந்த மெத்தட் கால் ஆகும்போதும் அந்த வேல்யூ நான் மைனஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ இனிஷியலாக வந்துட்டு ஃபேக்ட் நம்பரில் என்ன வேல்யூ வரும் 4 அப்படின்னு வரும். எக்ஸாம்பிள் நான் 4 இங்கேருந்து நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா ஓகே பாஸ் பண்ணலாம், இங்கே 4 ரிசீவ் ஆகுமா. ஸோ அப்போ இதில் வந்துட்டு இங்கே என்ன கால்குலேஷன் நடக்கும் 4 இன்ட்டு இந்த மெத்தட் போய் கால்குலேட் ஆகும், இந்த மெத்தட் போய் கால் ஆகும். கரெக்டாக அப்போ இந்த மெத்தட் போய் கால் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா -3 அப்படி உங்களுக்கு 3 தான் வந்து அவுட்புட்டாக வரும். ஏன்னா நம்ம வந்து -1 பண்ணுறோம் இல்லையா, அப்போது 3. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப கால் ஆகும்போது 2, அதுக்கப்புறம் திரும்ப கால் ஆகும்போது 1. அப்போ டோட்டலாக உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு அது ஆக்சுவலாக எப்படி வருதுன்னா இது மல்டிப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து எப்படி வரும்னா இங்கே ஒரு ஈக்குவல் டு வரும் 4 3s are 12. ஓகே, ஸோ அப்போது இங்கே வந்து ஈக்குவல் இன்னொரு திரும்ப 2 வருதா 4 2s are, அப்போது உங்களுக்கு என்ன ஒரு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 24. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஸோ இங்கே ஃபைனலாக 24. ஸோ இதுதான் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அடுத்தடுத்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஸோ இதை நம்ம ரிசல்ட் பிரிண்ட்டும் பண்ணியிருக்கோம். எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு நம்பர் கேட்கும் 424. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே வந்துட்டு நான் வந்து 3 கொடுக்குறேன், 6. திரும்ப வேறு நம்பர் செக் பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய நம்பர் செக் பண்ணுவோம், 23. ஸோ அது ஒரு ஃபேக்டோரியல். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக அந்த ஃபேக்டோரியலில் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஸோ ஃபேக்டோரியல்னால் என்ன, அதோட லாஜிக் எப்படி, நம்ம அது லாஜிக் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் இந்த மெத்தட் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு வச்சு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எந்த மெத்தடில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்படி இம்ப்ளிமெண்ட் பாருங்கள். ஓகே, ஸோ ஏன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு வே தான் அப்படின்றது கிடையாது, எத்தனை வே வேணால் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி அந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. அதே மாதிரி இந்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, எஸ் பாய்.